ஸ்மித் விகில்ஸ்வர்த் பயங்கரமான தேவ மனுஷன். பல பேரை உயிரோடு அடிப்பிருக்கா. இவர் போய் வசனத்தை சொன்னா செவிட்டு காதுகள்லாம் திறக்கும், கண்கள் எல்லாம் திறக்கும். இவர் ரட்சிக்கப்படாதப்ப இவங்க மனைவி தான் ஃபர்ஸ்ட் ரட்சிக்கப்பட்டாங்க. அவங்க மனைவி பேர் பாலி. அவங்க ஒரு நாள் சபைக்கு போயிட்டு வரத்துக்கு லேட் ஆயிடுச்சு. நைட்டு வராதனால இவர் கோவப்பட்டு கதவை பூட்டிட்டாரு. நீ நைட்டு ஃபுல்லாக என்ன பண்ணணும், வெளியே தான் இருக்கணும், காலையில் தான் நான் என்ன பண்ணுவேன், உன்னை உள்ள விடுன்னு சொல்லி கதவை பூட்டிட்டாரு. அந்த நாட்டில் எப்படி அப்படின்னா பனி அப்படியே கொட்டுமா. அந்த கொட்டுற பனியில் அவங்க நனைஞ்சிக்கிட்டு உபத்திரப்பட்டு இருக்கிறாங்க. உள்ளே நல்லா ஜாலியாக ஸ்மித் தூங்கிட்டு இருக்காரு. காலையில் கதவை திறந்து அவருக்கு என்ன நினைப்பேன்னா, இவர் முகம் ரொம்ப ஒரு விகாரமாகிடும், என் மேலே ரொம்ப கோவப்படுவா, இவன் என் மேலே ரொம்ப டென்ஷனாக இருப்பா அப்படின்னு நினச்சி அவர் கதவு திறக்கிறாரு. அவங்க முகத்தில் கொஞ்சம் கூட ஒரு சலிப்பு இல்லை, ஒரு வெறுப்பு எதுவுமே இல்லை. சிரிச்ச முகமாக உள்ளே போய் ஒரு காஃபி போட்டு எடுத்து டார்லிங் இந்தாங்க அப்படின்னு சொல்லி காஃபின்னு சொல்லி கொடுத்தாங்களாம். அந்த காஃபியை வாயில வைக்கிறப்ப இயேசுவை அவர் ஏற்றுக்கிட்டாராம். நான் இப்படியே சொல்கிறேன், அந்த தேசத்தில் சூரியன் உதித்ததோ என்னமோ அவருடைய இதயத்தில் நீதியின் சூரியன் உதிச்சிட்டாரு. அதாவது நான் இவ்வளோ உபத்திரவப்படுத்தியும் அவள் ஒரு வார்த்தை கூட என்ன பண்ணல, காயப்படுத்தலை. என்ன பண்ணா, அப்படி அன்பா இருக்கிறாங்கன்னு சொல்லி அன்னைக்கு அந்த டைம் இயேசு ஏற்றுக்கிட்டாராம். அவரை விசுவாசத்தோடு நடத்தி பெரிய ஒரு விசுவாச அப்போஸ்தலன்னு சொல்லிக் கொடுக்குற அளவுக்கு அவரை மாற்றுறது அவருடைய மனைவியுடைய சாட்சியின் ஜீவியம்.